என்னடா இது ஏதோ ஒரு ஆற்றில் ஒர்க்கு போகிற ப்ராக்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் பழைய பில்லர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இதுவும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேப்பெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்களா? இது சென்னையோட ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த ப்ராஜெக்டில் நடக்கிற அந்த அப்டேட்டு தான் இந்த வீடியோ. இது ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஒரு வீடியோ. அனைவருமே நிறைய பேர் இதை கமெண்ட்டில் என்கிட்ட கேட்டுருந்தீங்க, இந்த வீடியோ பண்ணுங்கள், இந்த வீடியோ பண்ணுங்கன்னு. ஆமாம், அந்த வீடியோவை 2 பார்ட்டாக, இந்த வாரம் ஒரு பார்ட்டு, அடுத்த வாரம் ஒரு பார்ட்டு பண்ணலான்ற ஒரு முடிவு எடுத்து இது ஃபஸ்ட்டு பார்ட்டுங்க. ஆமாம், இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன வீடியோ, ஏது என்னன்னு இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மதுரவாயில் டு சென்னை போர்ட் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் ஹைவே அதை பற்றின வீடியோங்க இந்த வீடியோ. இது 2 பார்ட்டாக வரும். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, அடுத்த பார்ட்டு அடுத்த வாரம். அது என்னன்றதையும் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மதுரவாயில் டு சென்னை போர்ட்டு இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் வே அதை பற்றின வீடியோ தாங்க இது. நீண்ட நாளாக நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனுடைய ஒரு முயற்சியாக ஃபஸ்ட்டு பார்ட்டு மதுரவாயில் டு கோயம்பேடு இந்த வாரம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு அடுத்த வாரங்க, கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட்டு வரலாம். ஆமாம், அதனால் இந்த மதுரவாயில் டு சென்னை போர்ட்டு 2 பார்ட்டு வீடியோவாக உங்களுக்கு இந்த 2 வாரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். கண்டினியூட்டி அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு ப்ராஜெக்ட்டுங்க, இந்த மதுரவாயில் சென்னை போர்ட்டு. அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பார்ட்டாக வரும். அந்த 2 பார்ட்டுக்கும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோவை ஆரம்பிக்கலாம். இந்த சென்னை மதுரவாயில் போர்ட்டு இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே, டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலே டிலே ஆச்சுங்க. இப்போ இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஏற்கனவே நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். இது 4வது வீடியோ. இப்போ இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா வானகரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா மதுரவாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வானகரம் அந்த மெயின் ஜங்ஷனுக்கு அடுத்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வானகரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப இது சிங்கிள் டெக்காக தான் இருந்தது. இப்போ தான் டபுள் டக்கர் ஃப்ளைஓவராக பண்ணியிருக்காங்க, மாற்றிருக்காங்க. அதையும் மாற்றிருக்காங்க. ஒரு டெக்கு கூட்ஸ் வெஹிக்கிளுக்கும், ஒன்று காமன் வெஹிக்கிளுக்குன்ற மாதிரி. பார்த்திங்கன்னா தெரியும், நாம் இப்போ இந்த வானகரம் பகுதியை கடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த வானகரம் பகுதியிலெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலை, இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. புது பில்லர்ஸ் தான் இங்கெல்லாம். ஆமாம், இந்த பகுதிகள் ஃபுல்லாகவுமே, வானகரம் பகுதிகள் ஃபுல்லாகவுமே இப்போது வேலை ஆரம்பித்து புதுசாக போன பில்லர்ஸுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மதுரவாயில் அந்த பைபாஸை கிராஸ் பண்ணி மதுரவாயில் ஏரிக்கரை என்ட்ரா வரங்க. நம்ம மதுரவாயில் அந்த ஏரிக்கரை பகுதி வந்துட்டோம். இங்கெல்லாம் கூட ஸ்டார்டிங்கில் புது பில்லர்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாமே புது பில்லர்ஸு. மதுரவாயிலில் முதல்ல அந்த வேலையை ஆரம்பிக்கிறப்ப 10 வருடத்துக்கு முன்னாடி போட்ட பழைய பில்லர்ஸ் எல்லாம் நான் காமிக்கிறேன். இது எல்லாமே மதுரவாயிலில் புது பில்லர்ஸு தாங்க. இது தாங்க அந்த பழைய பில்லர்ஸு. மதுரவாயில் ஏரிக்கரை பஸ் ஸ்டாப்பை தாண்டி தான் இதுக்கு முன்னாடி 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்ப இந்த ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இதெல்லாம் தான் பழைய பில்லர்ஸு. இப்போ இந்த பழைய பில்லர்ஸையே அதில் துளையிட்டு அதனுடைய உறுதித்தன்மையெல்லாம் செக் பண்ணி, அதுக்குள்ளே அந்த துளையிட்டதுக்குள்ளே சிமெண்ட்டு அந்த கலவையெல்லாம் செலுத்தி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதனுடைய உறுதித்தன்மையெல்லாம் சோதித்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. முடித்தது போக இன்னும் ஒரு சில இடங்களில் இந்த கேப் அதிகமாக இருக்கிற இடத்துல புது பில்லர்ஸையும் போடுறாங்க. சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி இடையில அந்த புது பில்லர்ஸும் வருது பாருங்கள். இது பழைய பில்லருங்க. இதில் துளையிட்டு அந்த பழைய பில்லரோட உறுதித்தன்மையை செக் பண்ணுற வேலைகள் 90% முடிஞ்சிடுச்சிங்க. ஒரு சில இடத்துல தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால் இந்த மதுரவாயில் கோயம்பேடு வேலை நல்லா போய்கிட்டு. இப்போ மதுரவாயில் அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அந்த பகுதிக்கிட்ட வந்துட்டுங்க. இது எல்லாமே பழைய பில்லர்ஸு.
அதில் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அந்த அடையாளம் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பழைய பில்லர் வந்து கருப்பு கலரில் இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த பகுதியில் பயணம் பண்ணுறப்ப பார்த்துருப்போம். அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்லருக்கெல்லாம் அடையாளமாக ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது நான் 2 பார்ட்டாக சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த வானகரத்துலேருந்து கோயம்பேடு வரலுங்க. இந்த வாரம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வெள்ளிக்கிழமை கோயம்பேடுலேருந்து போர்ட்டு வரைக்கும் அந்த கூவத்திலேயே ட்ராவல் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன். நாம் இப்போ இந்த மதுரவாயில் இந்த வெங்காய மண்டி பகுதியெல்லாம் கடந்து முகப்பேர் திரும்புகிற இடம் நெற்குன்றம் பகுதியில் என்ட்ராகிறேங்க. என்ன தான் சொன்னாலும் இந்த பில்லர்லலாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை நடந்துக்கிட்டு இருக்கிற பில்லரில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டி வச்சுருக்காங்க. அது எத்தனை முறை எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் நம்ம ஆளுங்க வந்து திருந்துற பாடாக இல்லை. அந்த வேலை நடக்கிறதுக்கு அவங்க வச்சுருக்கிற பேரிகேட்லலாம் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வளர்ந்து வர ஒரு சமுதாயத்திற்கான அறிகுறியாக நமக்கு தெரிலங்க. நம்ம இந்தியா ஒரு வல்லரசாகுன்ற மாதிரிலாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு வளர்ச்சியெல்லாம் பிரமிக்கத்தக்க வளர்ச்சியில் போய்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன அல்பத்தனமான விஷயங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வானகரம் மதுரவாயிலிருந்து கோயம்பேடு டுவார்ட்ஸ் கோயம்பேடு டைரெக்ஷனில் எடுத்துங்க வீடியோ. இப்போது ஒரு 2 வீடியோ கிளிப்பு உங்களுக்கு வந்து கோயம்பேடு டு மதுரவாயில் அந்த டைரெக்ஷன்லையும் எடுத்து காமிக்கலாம். இந்த சைடும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா வரும். பாருங்கள், இதெல்லாம் பழைய பில்லரு. அதில் துளையிட்டு அந்த காங்கிரீட் கலவையை உள்ளே செலுத்தி அந்த பழைய பில்லர்ஸையே நல்லா ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பலப்படுத்திட்டாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாமே பழைய பில்லர் தான். ஆனால் உங்களுக்கு பார்த்தா தெரியல, புது பில்லர் மாதிரி இருக்குல்ல, முழுவதுமே பழைய பில்லருங்க. அது எல்லாத்தையுமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பராக மாற்றிட்டாங்க. இப்போ டெக்னாலஜிலாம் அந்த அளவில் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயங்க. வாங்க திரும்பவும் இந்த மதுரவாயில் நெற்குன்றம் டைரெக்ஷன்லேருந்து கோயம்பேடு போகிற அந்த கிளிப்பெல்லாம் பார்க்கலாம். இந்த சென்னையினோட இந்த 10-15 வருட வளர்ச்சியில் நிறைய சாலைகள், நிறைய மேம்பாலங்கள், அதில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்டு இந்த மதுரவாயில் சென்னை போர்ட்டு இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. இப்போ தான் இது டபுள் டக்கர், இதுக்கு முன்னாடி கிடையாது. ஆமாம், இந்த ப்ராஜெக்டெல்லாம் நிறைவடையும் பட்சத்தில் சென்னை நகரம் ஒரு சர்வதேச தரத்தில் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள்லங்க சென்னை நகரம் ஒரு சர்வதேச தரத்தில் போட்டி போடுற ஒரு நகரமாக மாறுன்றதில் மாற்று கருத்து இல்லைங்க. அது எல்லாருக்குமே நம்மளுக்கெல்லாம் ஆசை. நம்மெல்லாம் சென்னை வாசி. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சென்னை என்னோடய ஊர், சென்னை என்னோடய கெத்து, அதை விட்டு கொடுக்க முடியாது. ஆமாம், இந்த அரசியல் தலையீடுகள்லாம் இல்லைன்னா சென்னை இன்னமும் எப்போயோ வளர்ந்துருக்குங்க. இப்பயும் சென்னையை வளர்ச்சியை தடுக்கிறதே இந்த அரசியல் காரணிகள் தான். ஆமாம், மனநிறைவோடு இந்த வீடியோவை நான் வந்து நிறைவு செய்கிறேங்க. இந்த இடம் முடிஞ்சிச்சு, கோயம்பேடு வந்துட்டோம்.